உணவுக்காக சாலைக்கு வந்த யானை 6 நாள் தொடர் கதையில் இது 6ஆம் நாள். தலைப்பு: பசி தீர்ந்தால் பகை தீரும். இறுதியாக வனத்துறை முடிவு எடுக்கிறது. காட்டுக்குள் ஓர் உணவு தொட்டி, நீர் தொட்டி, சாலையோரங்களில் தடுப்பு, எல்லாவற்றையும் அமைத்து கொடுக்கிறது. மக்களும் புரிந்து கொள்கிறார்கள். யானைக்கு சாலை தேவையில்லை, வாகனங்கள் தேவையில்லை, உணவு மட்டுமே தேவை. சில மாதங்களுக்கு பிறகு சாலை அமைதியாகிறது. காளையன் காட்டில் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ்ந்து வருகிறான். கருணை அறிவுடன் இருந்தால்தான் மனிதம், இல்லையேல் அது உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும். கதையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது: காடுகள் அழிந்த போது ஒரு யானை உணவுக்காக சாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதலில் கருணையாக தொடங்கிய செயல் பின்னர் பழக்கமாக மாறி அதன் முடிவு பயம், விபத்து, விழிப்புணர்வு என மாறியது. இந்த தொடரில் யானையின் பசி, மனிதர்களின் தவறு, ஒரு குழந்தையின் அழுகை, இறுதியில் கிடைத்த தீர்வு என அனைத்தையும் பார்த்தோம். பிரச்சனைக்கு சரியான தீர்வு சரியான இடத்தில் கிடைத்ததால் காட்டுக்குள் உணவும் நீரும் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டு காளையன் காட்டில் அமைதியாகவும் சாலை அமைதியாகவும் உள்ளது. மனிதனும் யானையும் தத்தமது எல்லையை புரிந்து கொண்டார்கள். கருணை அறிவுடன் இருந்தால் தான் மனிதம், இல்லையேல் அது உயிருக்கு ஆபத்தாக மாறும்.